இதுவரையில் தபால் மூல வாக்குகளை செலுத்தாத அரசு நிறுவனங்கள், போலீசார், முப்படையினர், பாடசாலைகள், திணைக்களங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் உள்ள வாக்காளர்களுக்கு தபால் மூல வாக்குகளை செலுத்துவதற்கான சந்தர்ப்பம் இன்று வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் ஆர்.எம்.ஏ.எல். ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்கெடுப்பின் இறுதி நாள் இன்றாகும். இதற்கு முன்னர் 3 நாட்கள் தபால் மூல வாக்கெடுப்பிற்காக ஒதுக்கப்பட்டிருந்தன. இன்றைய தபால் மூல வாக்கெடுப்பின் போது வாக்காளர்கள் தங்களது நிறுவனங்களிலோ அல்லது பாடசாலைகளிலோ தமக்கான தபால் மூல வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகமும் இன்றுடன் நிறைவடைகின்றது. இதுவரையில் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்கப்பெறாத வாக்காளர்கள் தமக்கான கடிதங்களை விநியோகிக்கும் தபாலகங்களுக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என தபால் மா அதிபர் தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை மீறிய 32 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இதுவரையிலான காலப்பகுதியில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த காலப்பகுதியில் 137 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 326 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதில் 86 குற்றவியல் முறைப்பாடுகள் அடங்குகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் தேர்தல் சட்டத்தை மீறியமை தொடர்பில் 13 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.